வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி. எல்லாரும் சொல்லுவாங்க முதுகு வலிக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த எக்ஸசைஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இது ஒரு வீடியோல முடியாது. ஸோ அதோட தொடர்ச்சி பாகங்களா நம்ம வெளியிட போறோம். இந்த பகுதியில முதுகு வலிக்கான பயிற்சிகள்னா என்ன, முதுகு வலிக்கான பயிற்சி என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு, ஒண்ணு. இரண்டாவது, அதை ஏன் செய்யணும், நம்ம அதனோட பலன்கள் என்ன. மூன்றாவதாக, அதை எப்படி பாதுகாப்பா பண்றது, அளவா பண்றது, அந்தந்த வயதுக்கு அளவா பண்ணணும். ஏன்னா பயிற்சிகள்னால நிறைய பிரச்சனைகள் நம்ம இப்ப கேள்விப்படுறோம். எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் வந்துடுது அப்படின்ட்டு. ஸோ பாதுகாப்பா அளவா கரெக்டா எப்படி பண்றது அப்படின்ட்டு. நான்காவது, அதை எப்படி முறையா பண்றது, ப்ராப்பரா அந்த எக்ஸசைஸ் பண்றது. ஐந்தாவது தான் என்னென்ன பயிற்சிகள் இருக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். முதுகு வலிக்கான எளிய பயிற்சிகள். முதுகு வலிக்கான பயிற்சிகள் அப்படின்னா என்ன? முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா அதோட முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, முதுகில் உள்ள சதைகளை வலுப்படுத்தும். கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங், ஷார்ட்டா கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படிம்போம் ஆங்கிலத்துல. முதுகு சதைகளை வலுப்படுத்துதல். இந்த முதுகு சதைகள்னா என்ன, இந்த கோர் மசில்ஸ்னா என்ன, இது ஏன் நம்ம வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு விளக்கம். உடம்பில் உள்ள மேல் பகுதி, கை, கழுத்து போன்றவை, நெஞ்சு வரைக்கும். கீழ்ப்பகுதி கால் உள்ளது. இந்த ரெண்டு பகுதியையும் இணைக்கிற பகுதி தான் முதுகு சதைகள், கோர் மசில்ஸ். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் இந்த கோர் மசில்ஸ் இன்வால்வ் ஆயிரும். எந்த ஒரு நீங்க வேலைகள் செய்தாலும் சரி, சும்மா திரும்பினாலும் சரி, ஃபார்வர்ட் பெட், நீங்க குனிஞ்சு ஒரு பொருளை எடுத்தாலும் சரி, எந்திரிச்சாலும் சரி, ஒரு வெயிட்டை தூக்குனாலும் சரி, நடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறினாலும் சரி, இந்த கோர் மசில்ஸ் கண்டிப்பாக பயன்படுத்தப்படும். ஆக இதுதான் இந்த அப்பர் பாடியும் லோயர் பாடியும் இணைக்கிற ஒரு பிரிட்ஜ். இந்த மசிலோட, இந்த சதைகளின் உதவி இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நம்மளால செய்ய முடியாது. ஸோ அன்றாட அலுவல்களிலிருந்து வேற எந்த விதமான மூமெண்ட்லையும் இந்த தசைகள் வேலை செய்கின்றன. ஆகையினால் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் இந்த தசைகள் வேலை செய்வதால் உடனடியாக நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வலியாக வருகிறது. ஸோ இந்த தசைகளை நீங்கள் வலுப்படுத்தினாலே முதுகு வலியிலிருந்து மிக எளிதாக தப்பித்து விடலாம். முதுகு வலி பயிற்சிகள் செய்வதற்கு முன்பாக ஒரு தகுந்த மருத்துவரை அணுகி நீங்க தெளிவுபடுத்திக்கணும். இந்த பயிற்சிகள் நான் செய்யலாமா செய்யக்கூடாதா என்பது அது ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களாம் முதுகு வலி பயிற்சிகளை செய்யக்கூடாது. உங்களுக்கு முதுகு வலி எதனால் வருகிறது, எந்தெந்த காரணத்தினால் வந்திருக்கிறது என்பதை தெளிவடைந்த பின்புதான் இந்த பயிற்சிகள் ஆரம்பிக்க வேண்டும். ஸோ பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். ஏன் பண்ணணும், அதனோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த முதுகு வலி சதைகளை வலுப்படுத்தும் பயிற்சி முறைகள் ஏன் செய்யணும், அதனால பலன்கள் என்ன அப்படிங்கிறத. முக்கியமான பலன் வலி நிவாரணம். வலி குறைப்பதற்கு இந்த பயிற்சிகள் பெருமளவு உதவி செய்கின்றன. இரண்டாவது, ஃபர்தர் டேமேஜ், திரும்பி ஒரு வலிகள் வராம இருக்க, திரும்பி அதே பிரச்சனைகள் வராம இருக்கவும் இந்த பயிற்சிகள் உபயோகப்படுகிறது. மூன்றாவது ஸ்டெபிலிட்டி. ஒரு வயதானவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் இல்லாமல் நிலையாக நடப்பது, ஏதாவது ஒரு பொருளை குனிந்து எடுப்பது போன்றவருக்கு மிகவும் உதவி செய்கிறது. இந்த தடுமாற்றம், கீழே விழுந்துடுறது, இதெல்லாம் பயிற்சிகள் முறையா பண்ணுனீங்க அப்படின்னா தவிர்த்து விடலாம். தடுமாறி கீழே விழும்போது நிறைய காயங்கள் ஏற்படுகிறது, எலும்பு முறிவுகள் ஏற்படுகிறது. முக்கியமாக வயதானவர்களுக்கு எந்திரிச்சு நடக்கிறதுல சில தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த தடுமாற்றங்களை ஓரளவு இந்த பயிற்சிகள் கட்டுப்படுத்தும். இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா அன்றாட தேவைகளை எளிதாக செய்ய முடியும். ஸோ ஒரு
சேர்லேருந்து உட்காந்து எந்திரிக்கிறது, ஒரு எழுதுவது, ஸோ நடப்பது, ஒரு பாத்ரூம் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி அன்றாட தேவைகள், வயதானவர்களுக்கு அன்றாட தேவைகளை அவங்களாக செய்து கொள்வதற்கு வழி இல்லாமல் இருப்பதற்கு மிக அதிகமாக இந்த பயிற்சி முறைகள் உபயோகப்படும். அடுத்து வேலைக்கு போறவங்க ஒரு ஹெவி ஆப்ஜெக்டை தூக்குறாங்க, வெயிட் லிஃப்ட் பண்றாங்க, ரொம்ப நேரம் உட்காந்தே வேலை பார்க்குறாங்க, இல்லை ரொம்ப டிராவல் பண்ணி வேலை பார்க்குறாங்க, இல்லை டிரைவர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முதுகு வலி இருக்கும்போது இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தால் அவர்களை எளிதாக அவங்க அலுவல்களை மேற்கொள்ள முடியும். அடுத்த பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரியான அளவு தூக்கம் வரும். இந்த பயிற்சிகளை ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா தூக்கமின்மை மிக இல்லாமல் செய்து விடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சிகளை எந்த ஒரு பயிற்சிகளையும் நீங்க தொடர்ந்து செய்யும் போது உடல் உபாதைகள், அதாவது டயபெட்டிஸ் கண்ட்ரோல் வரலாம், சரியான அளவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ப்ரெஷர் குறைய வாய்ப்பு இருப்பது, ரத்த கொதிப்பு போன்றவை குறைய வாய்ப்பு இருப்பது, சில சமயம் கொலஸ்ட்ராலும் கூட குறைய வாய்ப்பு இருக்குது முறையான அளவு பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் போது. இந்த சதைகளை வலுப்படுத்தும் பயிற்சிகளை நடைப்பயிற்சியோடு சேர்ந்து பண்ணும்போது நிறைய பலன்கள் இருக்கின்றன என்பது 2016 நடந்த ஒரு அறிவியல் ஆய்வில் தெளிவாக கூறப்படுகிறது. ஸோ வாக்கிங் வித் கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், நடைப்பயிற்சியும் முதுகு தசைகளை வலுப்படுத்தும் பயிற்சிகளும் சேர்ந்து பண்ணும்போது மிக அதிகமான பலன்களை நம்மளால அனுபவிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து நீங்க பயிற்சிகளை செய்து வருவதால் மனச்சோர்வு தவிர்த்து விடலாம், மனதில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த பயிற்சிகளை செய்வதால் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்யணும். உடனே எல்லாரும் கேள்விக்கலாம், எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்னு. வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும். இந்த பயிற்சிகளை எவ்வளவு செய்யணும்? குறைந்தபட்சம் 8 வாரங்களுக்கு அப்புறம் தான் தொடர்ந்து பண்ணினீங்கன்னா தான் நீங்க ஓரளவு முன்னேற்றம் தெரியும். ஒரு 4 நாள் பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் எஃபெக்டே இல்லை, 1 வாரம் பண்ணிட்டு 2 வாரம் பண்ணிட்டு பண்ணேன், குறைந்தது 2 மாதம் அல்லது 8 வாரங்கள் தொடர்ந்து பண்ணினீங்கன்னா தான் இந்த பயிற்சியினோட பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும், கண்கூடாக தெரிய ஆரம்பிக்கும். எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படிங்கிறது சரிங்களா? எவ்வளவு நேரம் பண்ணணும்? சும்மா நானும் பண்ண பயிற்சி அப்படிங்கிற கிடையாது, அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது. 150 நிமிடங்கள் ஒரு வாரத்திற்கு மிதமான பயிற்சி பண்ணணும். மாடரேட் எக்ஸசைஸ் 150 நிமிடம் பெர் வீக் அப்படின்னா ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் தான். ரைட். ஸ்டர்னஸ் எக்ஸசைஸ், கடினமான பயிற்சிகள் நீங்க பண்றவரா இருந்தீங்கன்னா 70 நிமிடங்கள் வாரத்துக்கு பண்ணா போதும், அதாவது 10 நிமிஷம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 20 நிமிடங்கள் மிதமான பயிற்சி பண்ணாலே போதும். இல்லை நான் ரொம்ப ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா அதோட ஒரு கடினமான பயிற்சிகள் ஏறக்குறைய 20 நிமிடங்கள் மிதமான பயிற்சி, 10 நிமிடங்கள் கடின பயிற்சி, அரை மணி நேரம் இந்த பயிற்சிகளை ஒரு நாளைக்கு பண்ணாலே போதும். ஸோ இந்த அளவு பண்ணணும் குறைந்தபட்சம். இப்போ பாதுகாப்பா எப்படி பண்றது இந்த பயிற்சிகளை? நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், ஒரு பயிற்சிகள் பண்ணும்போது எது நம்மளுக்கு சேஃபான லிமிட், பாதுகாப்பான அளவு, இவ்வளவு தூரம் வரைக்கும் நான் பண்ணலாம், இவ்வளவு தூரம் வரைக்கும் நான் ஸ்ட்ரெயின் பண்ணலாம், இவ்வளவு தூரம் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸ்பீக் டெஸ்ட், பேச முடியும் உங்களால. ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் அடுத்தவரிடம் எந்த விதமான சிரமம் இல்லாமல் பேச முடியணும். பாடுற அளவுக்கு முடியலனாலும் பரவாயில்ல, பேச முடியணும். இதுதான் ஒரு சேஃப் லிமிட். இல்லை நான் இன்னும் கேட்ஜஸ்லாம் வச்சிருக்கேன், வாட்சஸ்லாம் வச்சிருக்கேன், அதை வச்சு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா இருக்கு. எடுத்துக்காட்டாக ஒரு 50 வயது நபர் எக்ஸசைஸ் பண்றாருன்னா மேக்சிமம் அவர் எவ்வளோ ஹார்ட் ரேட் போகலாம்னா 170, 220 50 கழித்தால் 170 தான் அவருக்கு மேக்சிமம் ஹார்ட் ரேட். இது போகலாமா? இதுக்கு ஒரு சேஃப் லிமிட் வச்சுக்கலாம். இதுல 170 50%, ஒரு 85 75%, 50 75% ஹார்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணோம்னா, இருதய துடிப்பை மெயின்டைன் பண்ணோம்னா சேஃபான லிமிட். மறுபடியும் நான் சொல்றேன், இருதய நோய் மற்ற நோய்கள் இருந்தால் உங்களை மருத்துவரை அணுகி ஒரு தெளிவுபடுத்திக் கொள்வது மிக நல்லது. இது ஒரு கைட்லைன். மூன்றாவதா ஒரு விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ஆர்த்ரைட்டிஸ் ஃபவுண்டேஷன், இன்டர்நேஷனல் ஆர்த்ரைட்டிஸ் ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு ஒரு கைட்லைன் கொடுத்து, நீங்க எக்ஸசைஸ்லாம் பண்றீங்க, 2 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணி 2 மணி நேரத்துக்கு உங்களுடைய வலி குறைஞ்சிடணும்.
2 மணி நேரத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு வலி இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஓவரா எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னா வார்னிங் சைன், ஆபத்தான அறிகுறிகள். பயிற்சிகள் பண்ணும்போது இந்த மாதிரி கீழ்க்கு நான் சொல்ல போற ஆபத்தான அறிகுறிகள் வந்துருச்சுன்னா பயிற்சிகளை பண்ணாதீங்க. மறுபடியும் மருத்துவரை அணுகி தெளிவுபடுத்ததுக்கு அப்புறம் பயிற்சிகளை பண்ணுங்க. என்னென்ன அறிகுறி அப்படின்னா, நெஞ்சு பகுதியில் ஒரு இறுக்கம், வலி, படபடப்பு, எரிச்சல் போன்றவை இருந்தால் பயிற்சிகளை தொடர வேண்டாம், உடனடியாக நிறுத்திருங்க. இரண்டாவது தலை சுற்றல், மயக்கம் போன்றவை இருந்தாலும் பண்ண வேண்டாம், உடனடியாக பயிற்சிகளை நிப்பாட்டுங்க. மூன்றாவது, அதிகமான படபடப்பு இருக்கிறது அப்படின்னாலும் பண்ண வேண்டாம். நான்காவது, உங்களுக்கு வலி அதிகமாகிறது, ஏதாவது குறிப்பிட்ட பயிற்சி பண்ணும்போது ரொம்ப வலி, ஒரு இருகல் தன்மை போன்றவை இருந்தால் கண்டிப்பாக பயிற்சிகள் பண்ண வேண்டாம். ஸோ இந்த வார்னிங் சைன்ஸும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போது இந்த பயிற்சிகளை முறையாக எப்படி செய்வது, ப்ராப்பரா எப்படி செய்வது அப்படின்னு. இதற்கு 4 ஸ்டெப் இருக்கு. ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வார்மிங் அப்படிங்கிறது, தயார்படுத்தல், உடம்பை தயார்படுத்துது. வார்ம் அப் கண்டிப்பா பண்ணணும். இந்த வார்ம் அப் முறைகளையும் தெளிவா நான் பின்னாடி சொல்றேன். தயார்படுத்தல், உங்களுடைய உடம்பை பயிற்சிகளுக்கு முன்பாக தயார்படுத்துதல், இதுதான் வார்ம் அப் அப்படிங்கிறோம். இரண்டாவது ப்ராப்பர் ஸ்டார்டிங், ஒவ்வொரு பயிற்சிக்கும் ப்ராப்பரா பொசிஷனிங், இந்த மாதிரி பொசிஷன்ல தான் ஆரம்பிக்கணும். ப்ராப்பர் ஸ்டார்டிங், அது ரொம்ப முக்கியம். மூன்றாவது சரியாக செய்வது, எத்தனை தடவை செய்வது, அது பேர் ரிப்பிட்டேஷன், ரெப்ஸ். அப்படிப்போ எவ்வளவு நேரம் செய்வது, ஒவ்வொரு எக்ஸசைஸ் எவ்வளவு நேரம் செய்வது, எத்தனை தடவை செய்வது, ஒவ்வொரு தடவை செய்வதற்கு நடுவில் ஒரு சிறிய இடைவெளி, ஒரு ரெஸ்ட், மைக்ரோ ரெஸ்ட், 1 நிமிட இடைவெளி ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணணும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா செய்யணும். ஒரு எக்ஸசைஸும், எந்த எக்ஸசைஸையுமே சரியா ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் சரியான அளவு பண்ணணும், சரியான தடவை பண்ணணும், அதை ஒரு ரெஸ்டோட பண்ணணும். நான்காவது மிக முக்கியம் போஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச். எக்ஸசைஸ் முடிச்ச உடனே சில ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் வலி இல்லாமல் இருக்கும். ஸோ 4 நிலைகள் இருக்கின்றன, 4 ஸ்டெப். ஒன்று வார்ம் அப், தயார்படுத்தல். செகண்ட் ப்ராப்பர் ஸ்டார்டிங், ஒவ்வொரு எக்ஸசைஸுமே சரியாக ஆரம்பிப்பதுன்னு ஒன்று இருக்கிறது. மூன்றாவது சரியான அளவு, சரியான தடவை, சரியான நேரம், இதோட ஒரு சிறு மைக்ரோ ஓய்வுகள், சிறு ஓய்வோடு செய்யணும். நான்காவது கூல் டவுன், எக்ஸசைஸ் முடிச்சுட்டு சில ஸ்ட்ரெச் பண்ணணும், சில எக்ஸசைஸ் சில அளவு ஸ்ட்ரெச் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 4ம் ப்ராப்பரா பண்ணும்போது தான் அந்த பலன்கள் உருவாகும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண பார்க்குறோம் அப்படின்னா, என்னென்ன எக்ஸசைஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதை ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு விளக்க போறோம்.